எபிசோட் 49. இல்லை, இவ்வளோ நாள் நீங்கள் எங்கள் கூட இருந்திருக்கீங்க. தியா எங்கள் கூட இருந்த சந்தோஷமான நாட்களை கண்டிப்பாக எங்களால் மறக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அவள் கூட இருந்த அந்த அழகான மெமரிஸ் எப்போவும் எங்கள் மைண்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைச்சா எங்களை விசிட் பண்ணுங்க, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அந்த சூனியக்காரிங்க சொன்னாங்க. எது விசிட் பண்ணணுமா? ஹலோ, நாங்களே தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு இருக்கோம். மறுபடியும் இங்கே விசிட் பண்ணணுமா? இல்லை விசிட்டு ஏன் மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கா? எங்களை ஆள விடடா சாமி அப்படின்னு பாரதி சொன்னான். நான் அவன் தலையில் அடிச்சுக்கிட்டே, இவன் கொஞ்சம் நட்டு கலந்த கேஸு, இவன் சொல்கிறதெல்லாம் கண்டுக்காதீங்க. நாங்கள் எல்லா சண்டையும் உங்களை பார்க்க வரோம். ஏன்னா சண்டே தான் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு லீவு, நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன், அதனால தான் அப்படின்னு நான் சொன்னேன். கூடவே நம்ம லஞ்சு இல்லை டின்னர் ஏதாவது ஒன்று சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன். சூரியகாரிங்க செம ஹாப்பி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பினோம். சொல்லப்போனால் தியா திடீர்னு நின்று திரும்பி பார்த்தா. எல்லா சூரியகாரிங்களும் அவளை அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டா. கவலைப்படாதீங்க, நான் உங்களை சண்டே சண்டே பார்க்க விடுவேன் சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இது என்னோட கிஃப்டை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு செயினை கொடுத்தா. இங்கே பாடுங்க, உங்களுக்கு என்னை பார்க்கணுன்னு தோணிச்சுன்னா அந்த செயினோட லொக்கேட்டில் என்னோட ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் என்ன பார்த்துக்கோங்க. நம்ம சண்டேல நேரில் மீட் பண்ணலாம் சரியா? சந்தோஷமாக இருக்கணும், ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னான். எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சூரியகாரிங்கன்னா சாபம் கொடுப்பாங்க, ரொம்ப கெட்டவங்க, தப்பான வேலைகள் மட்டுமே பார்ப்பாங்க அப்படிங்கிறது மட்டுமே நான் கேள்விப்பட்டது தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ரொம்பவே அருமையாக அவங்க ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் சூரியகாரிங்களும் அவங்களும் நல்லவங்களாக தான் இருக்காங்க, சில கட்டாயத்தினால தான் கெட்டவங்களாக மாறுறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம், வீட்டுக்கு போனோம். அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க, தியாவையும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தியா அப்புறம் சஞ்சீவ் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படிச்சாங்க. 2 பேருமே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஆனால் பாவம், அவங்க ட்வின்ஸ் சிப்ளிங்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அந்த 2 பேரையுமே என் தங்கச்சி பத்திரமா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவா, பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவா. ராதாவுக்கு ஃபேஷன் டிசைனிங் மேலே ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. அவள் என்கிட்ட ஒரு தையல் மிஷின் வாங்கி தர கேட்டா. நானும் சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி தந்தேன். அதுக்கப்புறமா அவங்க கனவை அவங்க நிறைவேற்றுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. நான் என்னோடய யூடியூப்பில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். என் வாழ்க்கை அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தது. என் வாழ்க்கையில் நடந்த இந்த சூரியகாரியோட கதையை வேற ஒரு கதையாக நான் சொன்னேன். இது நிஜமாகவே என் வாழ்க்கையில்னு சொன்னால் எவனாவது நம்புவானா என்ன? ஒரு பையன் நம்ப மாட்டான். அதனால தான் ஒரு கதை மாதிரி சொன்னேன். ஆனால் இந்த கதை செம்மையாக இருந்துச்சு, சூப்பர்ண்ணா, எப்படிண்ணா யோசிச்சிங்க அப்படின்னு கமெண்ட்டில் பல கமெண்ட் வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே, டேய் இதெல்லாம் நிஜமாக நடந்துச்சுடா அப்படின்னு என் மனசுலேயே நான் நினச்சிக்கிட்டேன். சொல்லப்போனால் அந்த வீடியோவில் இருந்து தான் என்னோடய யூடியூப் ஜேர்னி சூப்பராக போக ஆரம்பிச்சுது. நல்ல வியூஸு, நல்ல லைக்ஸு, அதுக்கப்புறமா பயங்கரமான சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கப்புறமா தான் நான் யோசித்தேன், நம்ம ஏன் பேய் கதையை தேடி தேடி எடுக்கணும், நம்மளே கதை எழுதலாமே அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறமா நானும் ஒரு ரைட்டராக மாற ஆரம்பித்தேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சூரியகாரிங்களோட உதவியால் நான் தியாவோட சக்தியை கட்டுப்படுத்தினோம். ஏன்னா எங்களுக்கு அவள் ஒரு நார்மலான குழந்தையாக தான் இருக்கணும். ஒருவேளை அவள் தேவதை அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அது அவள் உயிருக்கே ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. அதனால அவள் சக்தியை நாங்கள் கட்டுப்படுத்தினோம். அவள் நல்லபடியாக இருந்தா. அவள் ஒரு தேவதைங்கிறதே மறந்துட்டா கொஞ்ச நாளில். அதுக்கப்புறம் எனக்கும் கெவினுக்கும் இருக்க சக்தியை நாங்கள் வெளியில் காமிக்கவே இல்லை. நாங்கள் ரொம்பவே நார்மலாக இருந்தோம். நாட்கள் அப்படியே ஓடிட்டே இருந்தது, எங்கள் நட்பும் வளர்ந்துக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் கெவினுக்கு அதிகமான வேலை இருந்துச்சு. அவன் லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தான். வருவான் வருவான் வருவான்னு அவனுக்காக காத்திருந்து நான் சோஃபாலேயே படுத்து தூங்கிட்டேன். டேய் மச்சான், என்னடா நீ இங்கே தூங்கிட்டு இருக்க, எழுந்திரி அப்படின்னு என்னை எழுப்பினான். எங்கடா போன இவ்வளோ நேரமா, நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன்.
எது இவ்வளோ நேரம் நீ எனக்காக காத்துட்டு இருந்தியா? ஆமா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க, நீ இல்லாமல் நான் எப்போ சாப்பிட்ருக்கேன், வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். திடீர்னு ஒரு கை என் கழுத்தில் பிடிச்சிச்சு. தியா, இன்னும் நீ தூங்கலையா அப்படின்னு நான் கேட்டேன். என்னப்பா, நானும் உன்னை ஸ்கேர் பண்ணுறதுக்காக என்னெல்லாமோ முயற்சி பண்ணுறேன், நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்ட. நீ இருக்க சைஸுக்கு உன்னை பெயினெல்லாம் நான் நினைக்க முடியாதுமா, குட்டிச்சாத்தான்னு வேணா நினைக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல, போங்கப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சா. என்னை பயன்படுத்துறதை விட்டுட்டு போய் தூங்கு போ அப்படின்னு நான் சொல்ல, நீங்கள் எனக்கு ஒரு வேலை செய்யணுமே அப்படின்னு தியா கேட்டா. என்ன வேலைம்மா அப்படின்னு நான் கேட்டேன். அப்பா, ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஐஸ்கிரீம் இருக்கு, அம்மா கிட்ட கேட்டால் திட்டுவா, எனக்கு நீ எடுத்து தருவியா அப்படின்னு தியா கேட்டா. பாப்பா, நாளைக்கு சாப்பிட்லாம், நைட் ஆயிடுச்சுல, உனக்கு சளி பிடிச்சிரும் அப்படின்னு நான் சொன்னேன். என்னப்பா, அம்மாவும் நீயும் ஒரே சொல்லி வச்சுட்டு பேசுறீங்களா? அவளும் இதே தான் சொல்லி எனக்கு ஐஸ்கிரீம் தர மாட்டா, நீ இப்படியே தான் சொல்கிற. போ, எனக்கு 2 பேரையுமே பிடிக்கல, உங்கள் 2 பேரையும் டைவர்ஸ் பண்ணிட்டு நான் புது அப்பா அம்மாவை தேடிப்பேன், இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். டைவர்ஸ் பண்ணிட்டு எங்கே போக போகிற பாப்பா அப்படின்னு கெவின் கேட்டான். நான் எங்கேயோ போகிறேன், உங்களுக்கு என்ன? ஒரு ஐஸ்கிரீம் கூட ஒரு பச்சை குழந்தைக்கு தராமல் கொடுமைப்படுத்திங்கல்ல, இருங்க போலீஸ்கிட்ட சொல்லி எல்லாரையும் பூச்சி உள்ளே போடுறேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட நாங்கள் 2 பேருமே சிரித்தோம். இங்கே பாரு பாப்பா, நீ இந்த வீட்டில் இருந்து எங்கே ஓடினாலும் திருப்பி இங்கே தான் வந்தாகணும். ஏன் தெரியுமா? நீ இப்போ ரொம்ப குட்டி பாப்பா, உன்னை வெளியில் யாராவது பார்த்து போலீஸ்கிட்ட சொன்னால் போலீஸ் உன்னை இங்கே தான் கொண்டு போய் வந்து விடுவாங்க, அதனால் நீ ட்ரையே பண்ணிடாத அப்படின்னு கெவின் சொல்ல, ஆமாம் தாத்தாவும் போலீஸ் தானே, வீட்டில் இருந்து என்னால் தப்பிக்கவே முடியாது, ஆனால் ஒழிச்சுக்கு ஐஸ்கிரீமையும் என்னால் எடுக்க முடியாது, என்னடா வீடு இது, எனக்கு நல்ல அப்பா அம்மா கூட கடவுளே அப்படின்னு கத்துனான். பாடுங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எங்கேயாச்சும் ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு உங்கள் எல்லாத்தையும் நான் அழிய விட்டல, என் பேர் தியா இல்லை அப்படின்னு சொன்னான். அவள் போகும்போது நாங்கள் பார்த்து சிரித்தோம். தியா, போக முன்னாடி அப்பாவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு போமா அப்படின்னு சொன்னேன். ஏன், உனக்கு தான் கை கால் நல்லா இருக்குல்ல, போய் ஏற்று குடிப்போ அப்படின்னு செம க்யூட்டாக சொல்லிட்டு தியா போயிட்டா. அதுக்கப்புறமா சரியான வாள் அப்படின்னு சொல்லி சிரித்தோம். செம க்யூட்டில் தியா, எனக்கு தெரில, அவள் என் கண்ணுக்கு ரொம்ப க்யூட்டாக தெரியுறா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுறா அப்படின்னு கெவின் சொன்னான். சரியா சொன்னேன், குழந்தைங்கனாலே அழகு தானேடா, அதில் என்ன குழந்தை, அதுலேயும் பெண் குழந்தைங்கன்னா அது ஒரு தனியான யூனிக்கான ஒரு விஷயந்தான் அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ கெவினுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அவள் கண்ணு ஃபுல்லாக நிறைய ஆரம்பிச்சுது. அவள் கண்ணில் இருந்து வந்த கண்ணீர் சந்தோஷமான கண்ணீர். தொடரும்.